நல்லா இன்ஸ்பைரிங்கா இப்போதைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான படம் தான். நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து செம்மையா எடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ என்டர்டைனிங் பண்ணாங்களோ, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பேஷனை பற்றி ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கு. டெஃபினட்டா மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். அதான் இப்போ யங்ஸ்டர்னா வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு நல்லா பேசியிருக்காங்க. அது ஒரு கருத்தா வச்சு அதை இப்போதைக்கு இருக்க காமன் வேர்ல்ட ரிலேட் பண்ணி செம்மையா சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம், பார்க்கலாம். செம்மையா இருக்கு. அது ஸ்டார்டிங்ல ஒரு எமோஷனலான எடுத்துட்டு போனாங்க. அது ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கும். அண்ட் லவ் போர்ஷனும் செம்மையா இருந்தது. பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ கோகுல் இருக்கார் இல்லையா, அவங்க படமும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு நையாண்டி தளம் கலந்த ஒரு குசும்புத்தனம்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தது? நான் கோகுலுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்த இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், அதை பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட எல்லா படமும் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். எல்கேஜியாக இருக்கட்டும், மூக்குத்தி அம்மன், அது ஹாட் ஸ்டாரில் வந்தது. மற்ற எல்லாமே தேட்டரில் பார்த்துருக்கேன். சத்யராஜ் செம்மையா பண்ண அந்த ஒரு கேரக்டர், அப்படி ஹேர் ஸ்டைலும் லுக்கும் ரொம்ப மற்றதை விட நிறைய நல்ல செம்மையா இருக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர் எமோஷனலாக கனெக்ட் பண்றாரு எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்க்கு. டெஃபினட்டா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. படம் கண்டென்ட் வைஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. அந்த புக் வை ஷோல வந்து போட்டிருப்பாங்க, அந்த ஒரு 3 லைன்ஸே 2 லைன்ஸே போட்டிருப்பாங்க. அந்த படத்தை ஃபுல்லா பார்க்க சொல்ல படம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். லால் சார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. சத்யராஜ் வந்து வில்லனிசம் கேரக்டர் ரோல் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. நிறைய கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வந்து அரவிந்த் சுவாமி, ஜீவா, அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சார் இவங்கலாம் வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்ஸ்பைரிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோர் கணக்கில் இருந்தால் தான் பண்ணும் சக்ஸஸ் ஆகுன்றது இல்லை. நம்ம வந்து டேலண்ட் இருந்தாலே எந்த ஃபீல்ட்லையும் முன்னுக்கு வரலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் கண்டென்ட் வைஸும் நல்லா இருக்கு. அதை வந்து ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமா சொல்லணும். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன்ஸ்க்கு நிறைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு படம். ஆமா, சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங்கா இருக்கு படம். எப்படி ஒரு சின்ன பார்பர், அதான் சலூன்ல வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு பெரிய ஸ்டைலிஸ்டா ஆகிறாருன்றது தான் போட்டிருந்தாங்க 2 லைன்ஸ்ல. அதை தான் படமா வந்து ஃபுல்லா நல்லா ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் ஆர்ஜே பாலாஜி கூட வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இவர் வந்து அந்த வில்லன் ரோலா இருக்கட்டும், அப்புறம் வந்து ரெக்ரெட் பண்ணி லாஸ்ட்ல சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், பொண்ணுக்கும் மரும்பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கட்டும். சத்யராஜ் சார் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் பார் சீன்ஸ்லாம் வந்து இருக்கு, அது காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு. நிறைய கெஸ்ட் அப்பீரியன்ஸ் நல்லா எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா ஓவராவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஹீரோயின்ஸ் தான் பெருசா ஒர்க் ஆகல. படமே பிடிச்சிருந்தது ப்ரோ. ப்ரீ இன்ட்ரோலேருந்து இன்ட்ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப பெருசா இழுக்காம என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால படமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா, இதுலயும் ஃபேமிலியா பார்க்கலாம். ஆனா என்னன்னா அவர்கிட்ட காமெடியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரோபோ சங்கரோட ரொம்ப நாள் கழிச்சு ரோபோ சங்கரோட காமெடிலாம் நல்லா இருக்கும். இந்த ஒன்லைன் காமெடிலாம் சத்யராஜோட பொசிஷன் ப்ரீ இன்ட்ரோலேருந்து இன்ட்ரோல் நல்லா இருக்கும். ஃபேமிலியா பார்க்குறப்ப இந்த எமோஷனல் கனெக்ட்லாம் இருக்கும்ல, கண்ணீர் வர வைக்கிற சீன்லாம் அது ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்தே இருக்கும். அது எல்லாமே ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் ஒரு 3 தொழில் பண்ணி 3மே ஃப்ளாப்பு, 3மே இழந்துட்டு திருப்பி வந்து இப்போ ரேபிடோ ஓட்டுன்னு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதில் என்ன வரும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு வாட்டி தோத்துட்டாலே ஒதுக்கிடுவானுங்க. 3 வாட்டி தோத்துருக்கேன். இப்போ எகைன் என்னை ஒதுக்கிட்டே இருப்பானுங்க. இன்னுமே என்னை ஒதுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் இப்போயுமே யூடியூப் சேனலில் நானுமே ஒரு ரிவ்யூ சேனல் வச்சிருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை படம் பார்க்கணும்னா நான் ஏதாவது ஒன்று பார்க்கணும், நான் ஏதாவது ஒன்று செய்யணும் வரேன். ஆனாலுமே என்னை கலாய்ச்சினே இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஹோப்பு, கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற அது கண்டிப்பாக எனக்கு இந்த படம் அந்த ஹோப் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிங்க இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறோம், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுமே ஜெயிப்போன்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை. சிங்கப்பூர் சலூன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லால், கிஷன் தாஸ், சத்யராஜ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour தான் வராரு. பட் ஒரு குழந்தை தனமான நடிப்புல அவருமே வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட், ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes வர லால் சாரோட போர்ஷன், அவர் அதை எடுத்த பேக்ரவுண்டும் சரி, அவர் நடிச்சதும் சரி, குழந்தைத்தனமான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து காமெடியை வந்து சத்யராஜும் ரோபோ சங்கரும் எடுத்துக்கிட்டாங்க. ரோபோ சங்கருக்குலாம் இது வந்து ஒரு கம்பேக் மூவி தான். பட் ஆர்ஜே பாலாஜி வந்து 100% சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி அவர் சுத்தமாக இது ஒரு காமெடி கூட அவர் பண்ணலை. ஃபுல்லாகவே சீரியஸ் அண்ட் சென்டிமெண்ட்டில் போயிட்டாரு. ஆனால் அதில் நல்லாவே அது அவர் நடிப்பில் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. ஃபுல்லாகவே அந்த மோட்டிவேஷன் ஒரு சூரரை போற்று மாதிரியான ஒரு அந்த ஜானர் படம்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒரு சலூன் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. அதான் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலி வாட்சபிள், எல்லாரும் வந்து பார்க்கலாம்.
அவர் ரொம்ப ஆனால் சத்யராஜ் ரோல் கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுக்கா. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃபன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. சத்யராஜ் பண்ண ஃபன், ரோபோ சங்கர் பண்ண ஃபன் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல, செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. சில சீன்ஸ் கனெக்ட் ஆச்சு, சில சீன்ஸ் கனெக்ட் ஆகல. கிளி வச்சு ஒரு சீன், ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது விஎஃப்எக்ஸா இருந்தாலுமே அது அவ்வளோ எப்படி சொல்றது, அந்த டாப் நாட்ச் எல்லாமே. பட் விஎஃப்எக்ஸ்ன்றது நம்புற மாதிரி ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்த கிளி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், நல்லா இருந்துச்சு. நல்ல படம் தான். ஐ மீன் ரொம்ப மொக்க, எனக்கு பர்சனலாக நல்ல படம். எனக்கு வந்து மொக்க அப்படிலாம் இல்லை. எனக்கு ஆர்ஜே பாலாஜி பிடிக்கும். அதை மீறியுமே படத்தில் அவர் சொன்ன அந்த சக்ஸஸ்ன்ற விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னதான் நீ எவனா இருந்தாலும் என்ன அடி வாங்கினாலுமே எங்கன்னா ஒரு இடத்துல நீ ஜெயிச்சிருவ அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அது நிறைய படத்துல மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா, இதுலயும் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுவும் அந்த அந்த வரிசையில் தான். எனக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி தான் பிடிக்கும். அதனால அவர் படம் எல்லாமே பார்ப்பேன். சூப்பராக இருந்துச்சு படம். அது மாதிரி தான் இருக்கு. இதுவும் வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி, மோட்டிவேட்டிங்காக ஆப்ஸ்டிகல்ஸ் தாண்டி எப்படி ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க. இந்த படம் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படமே சூப்பராக இருக்கு. சத்யராஜ் தான் காமெடி பண்றாரு. அவர் தான், அதுவும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லேக்லாம் எதுவும் கிடையாது. படம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபன் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, லைக் மோட்டிவேட்டிங் ஸ்டோரி தான். பட் காமெடி வந்து எனக்கு பிடிக்கும். அதனால ரொம்ப நல்லா. ரொமான்ஸ்லாம் அவ்வளோ சீன்ஸ் கிடையாது. ஸோ காமெடி ட்ராமா தான். சூப்பராக இருந்துச்சு.